மித்ரா, அவன் என்ன தினமுமா குடிச்சிட்டு சாப்பிடாம படுத்து கிடக்குறான்? இன்னைக்கு ஒரு நாள் தானே, என்ன ஆயிட போகுது? போதை தெளிஞ்சிருச்சுன்னா அவனே எழுந்து வந்து சாப்பாடு போடுங்கன்னு சொல்லதான் போறான். நீ ஏன் கவலைப்படுற? இல்லம்மா, அவர் பண்றத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒவ்வொரு நாளும் அவரோட நடவடிக்கை ரொம்ப மாறிட்டே இருக்கு. மித்ராமா, வினய் சார ரூம்ல படுக்க வச்சுட்டேன். நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்கம்மா. சரிப்பா, நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் தூங்க. சரிங்கம்மா. சரி மித்ரா, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத, போய் தூங்கு. நாளைக்கு வினய் கிட்ட நீ பண்றதெல்லாம் சரியில்லைன்னு கண்டிச்சு பேசிடுற. நீ போ. அம்மா, வினய் எங்க இருந்தாரு? நீங்க எப்படி அவர் இருக்கிற இடத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தீங்க? அது வந்து மித்ரா, வினய் தான் எனக்கு போன் பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கேன், நீங்க சிங்கத்தை அனுப்பி வைங்கன்னு சொன்னான். நான் தான் கேட்காம சிங்கத்து கூட போனேன். சரி, அவர் எந்த இடத்துக்கு உங்களை வர சொன்னாரு? அதெல்லாம் இப்ப எதுக்கு, நீ போய் தூங்கு. அம்மா, நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. அவர் தான் அப்படி பண்றாருன்னா நீங்களும் மாமா? ஏய், அப்படிலாம் இல்ல மித்ரா, இதுல உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வினய் தீபிகா வீட்டுல தான் இருந்தான். என்னம்மா சொல்றீங்க? தீபிகா வீட்லயா? மித்ரா, தீபிகா வீட்டுலன்னதும் நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தோணுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படி எதுவும் இல்ல. அம்மா, நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க இல்லம்மா, யாரு வந்து சொன்னாலும் நான் என் வினய சந்தேகப்பட மாட்டேன். ஆனா என் பயம்லாம் அந்த தீபிகாவை நினைச்சுதான். அவ என்ன திட்டத்தோட இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யறானே தெரியல. இவரும் அதை புரிஞ்சுக்காம அவ வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு வராரு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத மித்ரா, நீ அளவுக்கு அதிகமா தீபிகா மேல சந்தேகப்படுற. தீபிகாவுக்கு என்ன திட்டம் இருக்க போகுது? வினய குடிக்க வைக்கிறதுனால அவளுக்கு என்ன லாபம் வந்துட போகுது, நீயே சொல்லு. அவங்க 2 பேரும் அமெரிக்கால இருந்து இந்த பார்ட்டி பழக்கத்தெல்லாம் கத்துட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ண சொல்ற? இங்க வந்த பிறகும் அமெரிக்கா மாதிரி இங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதையே நீ பெருசு பண்ணிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் தானே, நீ விட்டு தள்ளு. இல்லம்மா, உங்களுக்கே தெரியும் வினய்க்கு பார்ட்டிக்கு போற பழக்கம்லாம் இல்லன்னு. அப்படி இருக்கும்போது எதுக்காக தீபிகா வீட்டுக்கு போனோம்? அந்த தீபிகா தான் என்ன பழி வாங்கணும்னு வினயை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அனுப்பி வச்சிருக்கான். மித்ரா, அவ என்ன வேணா செய்யட்டும், இவனுக்கு எங்க போச்சு புத்தி? நம்ம மத்தவங்களை குத்தம் சொல்றது நியாயம் இல்லம்மா. நம்ம வீட்டு பையனை நாம தான் சரியா பாத்துக்கணும். மித்ரா, நீ தப்பா புரிஞ்சுக்காத. நீ சரியாதான் அவனை பாத்துக்கற. அவன் தான் எதையோ மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றான். ஆமாமா, அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவர் எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்ப போய் நீ அவன்கிட்ட எதுவும் பேசிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ போய் தூங்கு போ. சரிம்மா. ஏய், உன பக்கத்தில் வராதுன்னு சொன்னல,
உனக்கு மானம் வெக்கம் ரோஸ் எல்லாம் கிடையவே கிடையாதா? ஏய் ஏய், எதுக்கிட்ட என் பக்கத்தில் வந்து படுகிற? என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு இந்த வீட்டுக்கு வந்தியா? ஏய் வெள்ள பொடி, ஏய் வெள்ள பொடி, ஓடி வெல்ல. இந்த உலகத்துல நல்லா இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறதே இவள மாதிரியான பொண்டாட்டிங்கனாலதான். இவ ஒழுக்கமா இருந்தா இவர் ஏன் குடிச்சிட்டு வர போறாரு? வினய் எந்திரிச்சிட்டானாமா? இவ்ளோ நேரம் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு எப்படிமா தெரியும்? என்னதான் ரூம்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே. என்ன மித்ரா சொல்ற? உன்னை ரூமுக்குள்ள விடலையா? நீ நைட்டே வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சரி, நீ நைட்டு எங்க படுத்து தூங்குன? அந்த ரூம் இல்லைன்னா இந்த வீட்ல நான் தூங்கறதுக்கு எனக்கு இடமாமா இல்ல. கிச்சனா இருந்தாலும் அதுவும் நம்ம வீடு தானம்மா. உங்க 2 பேரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மித்ரா. அம்மா வராரு. வினய், இங்க வா. ஏண்டா, நாங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு கண்டும் காணாம போற. வா, வந்து காஃபி சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு காஃபி வேண்டாம். ஏன் காஃபி வேணாங்கிற? நேத்து நைட்டு வேற சாப்பிடாம போய் படுத்துட்ட. மித்ரா, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. மா, வேண்டாம் சொன்னா உனக்கு புரியாதா? நான் வெளியில தான் போறேன், அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். வெளியனா எங்க? தீபிகா வீட்டுக்கா? ஏய், நான் எங்கேயோ போய் சாப்பிடுறேன், அதை பத்தி உனக்கு என்ன கவலை? என்ன வினய் பேசுற? அவ கவலைப்படாம வேற யாரும் உன்னை பத்தி கவலைப்படுவா? மா, என்னை பத்திலாம் யாரும் கவலைப்பட வேண்டாம், என்கிட்ட கேள்வியும் கேட்க வேண்டாம். உன் இஷ்டத்துக்கு நீ இருப்ப, நாங்க அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணுமா? யார் தப்பு பண்ணாலும் நான் கேட்கதான் செய்வேன். மா, நீ கேளுமா. உன்னை யாராவது கேட்க வேண்டாம்னு சொன்னாங்களா? நீ கேட்கலாம், ஆனா இவ யாரு என்ன கேள்வி கேட்க? என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் யாரா? என்ன விட உன்னை கேள்வி கேட்கறதுக்கு மித்ராவுக்கு தான் அதிக உரிமை இருக்கு. உன் விருப்பம் போல இருக்கிறதுக்கு நீ ஒன்னும் தனி ஆள் இல்ல. உன்னை நம்பி மித்ரா மட்டும் இல்ல, அவ வயித்துல ஒரு உயிர் இருக்கு. அத புரிஞ்சு நடந்துக்கும். ஆமா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கீங்க? டேய், நேத்து நீ பண்ணது தப்பு இல்லையா வினய்? எதுமா? நான் குடிச்சனே அதுவா? இது என்ன புதுசா எனக்கு? நான் தான் ஏற்கனவே குடிச்சிருக்கேனே. குடிச்சிருக்கதா? அது எந்த வீட்ல உட்கார்ந்து குடிச்சிருக்க? நேத்து ஒரு பொண்ணு வீட்ல போய், அதுவும் தனியா இருக்கிற ஒருத்தி வீட்ல போய் குடிச்சிருக்க. அத பாத்துக்கிட்டு மித்ராவால எப்படி அமைதியா இருக்க முடியும்? மித்ரா உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கா, அதனால பிரச்சனை இல்ல. அதுக்காக நான் பேசாம இருக்க முடியுமா? மித்ரா கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல நீதான் பக்கத்துல இருந்து அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அத விட்டுட்டு நீயே குடிச்சிட்டு வந்தா எப்படி? மித்ராக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி வை.
அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அம்மா, எனக்காகலாம் அவரை குடிக்க வேண்டாம்னு சொல்லாதீங்க. அவர் என்ன டெய்லியுமா குடிக்கிறாரு? மாசத்துக்கு ஒரு நாள் தானே. பரவாயில்ல, குடிக்கட்டும். ஆனா அத வெளியில போய் குடிக்காம நம்ம வீட்லயே குடிக்க சொல்லுங்க. மா, நான் மறுபடியும் சொல்றேம்மா, நீ என்ன வேணா சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இவளை என்கிட்ட பேச சொல்லாத. இவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாளா அவ்வளவு மோசமா போயிடல. டேய் வினய், மித்ரா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு பேசுன? பாரு, அவ கோச்சிட்டு போறான். சரி சரி, ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். நீ போய் உன் வேலையை பாரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. இவர் இப்படியே பண்ணிட்டு இருப்பாரு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணுமா? வயித்துல குழந்தை இருக்கு. இந்த டைம்ல நெகட்டிவா எதுவும் யோசிக்க கூடாது, பேசக்கூடாதுன்னு பார்த்தா நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? செல்லக்குட்டி, உனக்கு இங்க வெளியில என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் அமைதியா இருக்க? அம்மாவுக்காக நீ அப்பா கிட்ட பேசலாம்ல. ஏன்பா நீ இப்படி பண்ற? அம்மா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்னு தெரியுமா? உனக்காக உயிரை கூட அவங்க தருவாங்கப்பான்னு நீ எடுத்து சொல்லலாம்ல. மித்ரா, நீ இங்கேதான் இருக்கியா? மித்ராவை சாவடிக்கிறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். இந்த மாதிரி சான்ஸுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நீதான் என்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறியே. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாவே இருக்க. லேசா கைய கால கூட ஆட்ட மாட்டேங்கிற. சூப்பர். இந்த தொட்டி அவ தலையில போட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி கீழே இறங்கி போயிட வேண்டியதான். செல்லம், ஆனா இத நினைச்செல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. இந்த அம்மா இருக்கேன் செல்லம் உனக்காக. நீ என்ன நம்பி இந்த பூமிக்கு வரப்போற. உன்னை நல்லபடியா ஒரு குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது இந்த அம்மா பொறுப்பு. உனக்கு தேவையானது எல்லாத்தையும் அம்மா நிறைவேற்றி வைப்பேன். இனி என்ன நடந்தாலும் அம்மா உனக்காக இருப்பேன்னு நீ நம்பணும். சரியா? நான் சொல்றது கேக்குதா இல்லையா? ஏதாச்சும் சிக்னல் கொடுக்கலாம்ல. அப்பா மாதிரியே அமுங்கணும். உங்க அப்பா தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னா நீயும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறியே. உனக்கும் அம்மாவை பிடிக்கலையா? உனக்கு அம்மாவை பிடிக்குமா பிடிக்காதா? குழந்தை அசையுது. ஜஸ்ட் மிஸ். மித்ரா, என்ன சத்தம்? அம்மா,
மேல இருந்து தொட்டி கீழே விழுந்துருச்சு. என்னம்மா சொல்ற? எப்படி விழுந்துச்சு? உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல, எனக்கு ஒண்ணு ஆகல. ஆ, மாடியில எட்ஜ்ல இருந்திருக்கும், காத்துல சாஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இத கூட பார்க்காம இந்த வேலைக்காரங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிங்கம், சிங்கம், மா இந்த வரமா. சொல்லுங்கம்மா. நீங்கள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு தொட்டி கீழே விழுற மாதிரி வச்சிருப்பீங்க. மா சாரிமா, யார் வச்சாங்கன்னு தெரியல. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கிறேம்மா. எவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கீங்க. இந்த தொட்டி மித்ரா மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணுங்க. சரிங்கம்மா. மித்ரா வாமா அப்படி. நான் குமர சாமிதான் வந்து உன்னை காப்பாத்திருக்கேன். இல்ல, சாமி வந்து என்ன காப்பாத்தலமா. வயித்துல இருக்கிற என் குழந்தைதான் என்ன காப்பாத்திருக்கு. நான் குமர சாமிதான் வந்து உன்னை காப்பாத்திருக்கேன். இல்ல, சாமி வந்து என்ன காப்பாத்தலமா. வயித்துல இருக்கிற என் குழந்தைதான் என்ன காப்பாத்திருக்கு. என்ன மித்ரா சொல்ற? ஆமாமா, ஃபர்ஸ்ட் டைமா வயித்துல இருக்கிற பாப்பா திடீர்னு அசைஞ்சது. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டேன். கரெக்டா தொட்டி வந்து விழுந்தது. அப்படியா? வயித்துல இருக்கும்போதே அம்மாவை காப்பாத்துறீங்களா நீங்க? அம்மா மேல அவ்ளோ பாசமா? அம்மா பாத்தீங்களா, இப்ப மறுபடியும் உதைக்கிறான். சரி, நீ உள்ள வா. இந்த அம்மா இவங்க மேல இவ்ளோ பாசமா இருக்காங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார் யாருக்கு கிடைக்கும்? இந்த குடும்பத்துக்கு போய் இவ இப்படி துரோகம் பண்றாளே. வினய், வினய் ஒரு நிமிஷம். நல்ல காலத்திலே கூப்பிட்டா காது கேட்காது. இப்போ ஹெட்செட் வேற மாட்டிருக்காரு. வினய், ஹாய் வினய். ஹாய் மித்ரா. ஏய் டிப்ஸ், வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்ளோ நேரம் நான் கூப்பிட்டப்போ கேக்கல, இப்ப மட்டும் அவகிட்ட பேசுறத பாரு. ஏண்டா என்ன மித்ராக்கு நான் இங்க வந்தது பிடிக்கல போல? இங்க பாரு மித்ரா, நீ என்ன இங்க தங்க வேண்டாம் தானே சொன்ன, இங்க வந்து போக வேண்டாம்னு சொல்லலையே. ஏய் அவகிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு? ஒரு 10 மினிட்ஸ் இரு, நான் வந்துடுறேன். ஏய் அது எப்படி வினய்? உன் ஆசை பொண்டாட்டி, இந்த வீட்டுக்கு மகாராணி, உன் வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அவளை கண்டுக்காம எப்படி இருக்க முடியும்? ஏய் எங்க ஓடுற? என்ன நம்ம இன்னும் எவ்வளவு பேச வேண்டியிருக்கு? எனக்கு உன்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல. மித்ரா, ஃபர்ஸ்ட் நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு தான் புருஷனை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? புருஷனுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச மனுஷங்களை எல்லாம் மதிக்க கத்துக்கணும். நீ பாட்டுக்கு வினய்க்கு ரொம்ப பிடிச்ச தீபிகாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு அப்புறம் அவன் உன்கிட்ட அன்பா நடந்துக்கலன்னு வருத்தப்பட்டா என்ன செய்யறது சொல்லு?